அதிகார பகிர்வு மாநாட்டிலே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற அன்பு சகோதரர் சிவபெருமாள் அவர்களே, அனைவரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து இவ்வளவு பேரை கட்டி காத்துக் கொண்டிருக்கிற சங்கத்தினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் முத்துப்பாண்டி அவர்களே, கொஞ்ச நேரம் அமர்ந்து நான் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். பல ஊர்களில் இருந்து வந்தவர்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்து சொந்த உறவினர் போல, ஒரே குடும்பம் போல அவர் இன்றைக்கு பார்த்து பழகி கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் எட்வின் அவர்களே, வழக்கறிஞர் தனீஷ் அவர்களே மற்றும் மாவட்டங்களுடைய தலைவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற குமாரவேல் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அவைத் தலைவர் அன்பண்ணன் கோம்பக்காடு துரை அவர்களே, இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் கோவை மாமன்றத்தினுடைய கவுன்சிலர் அன்பு சகோதரர் தனபால் அவர்களே, கோவை கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி பிரிமியர் செல்வம் அவர்களே, கலை இலக்கிய அணியினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் தம்பி பால் அவர்களே, இங்கே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிற புக்ரா மருத்துவமனையினுடைய மருத்துவர் அன்பு சகோதரர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தொழிற்சங்க நிர்வாகிகள் அன்பண்ணன் ஐயாசாமி அவர்களே, அன்பு சகோதரர் ஆறுசாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ரொம்ப நேரம் பேசி உங்களுடைய யாருக்கு பரிசு வருங்கிற அந்த எதிர்பார்ப்பை தள்ளி போட நான் விரும்பல. சுருக்கமா ஒரு 5 நிமிடங்கள், அதாவது ஒரு சங்கம் நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அரசியல் கட்சியை சர்வசாதாரணமாக நடத்திவிடலாம். ஆனால் ஒரு சங்கம் நடத்துவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல, ரொம்ப சிரமமான காரியம். ஆனால் முத்துப்பாண்டி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நெஞ்சார இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது நல்லதும் வரும், கெட்டதும் வரும். கெட்டதுதான் அதிகமாக வரும். விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். தூர நின்று பார்க்கும் பொழுது ஐயா தலைவரா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். ஆனால் அந்த பதவியில இருக்கும் பொழுதுதான் எவ்வளவு விமர்சனங்கள், அது இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்த பின்னாடி கேட்கவே வேண்டாம், கேட்கவே வேண்டாம். பண்ணாத தப்புலாம் பண்ணாருன்னு சொல்லிடுவாங்க. அதையெல்லாம் பொறுத்து கொண்டுதான் இன்றைக்கு இந்த நிர்வாகிகள் இந்த சங்கத்தை மிகச்சிறப்பாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதிகார பகிர்வு மாநாடு, அந்த தலைப்பை ஆச்சரியத்தோடு நான் பார்த்தேன். அதிகார பகிர்வு மாநாடு. அண்ணன் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார், அரசியல் கட்சியிலே சேர்ந்து விடாதீர்கள் என்று சொன்னார். அதாவது ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், எப்போது உங்களுக்கு அதிகாரம் வரும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் வரைதான் அதிகாரம் உண்டு, இல்லைன்னா அதிகாரம் கிடையாது. அரசியலால் பிரிந்து விடாதீர்கள். அரசியலால் ஒரு காலத்திலும் நீங்கள் எல்லாம் பிரிந்து விடக்கூடாது. அதற்குத்தான் அவர் எச்சரிக்கையாக அவருடைய அனுபவத்திலே சொன்னார். ஆனா ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் தான் இந்த அங்கீகாரம். ஆனா இன்றைக்கு நம்மை பொறுத்தவரை நமக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னால், ஆன்லைன் வர்த்தகம் வந்த பின்னாடி நம்முடைய தொழிலில் மிகப்பெரிய தொய்வை நாம் சந்திக்கிறோம். ஆன்லைனை நீக்க முடியுமா? ஆன்லைன்ல நிறுத்த முடியுமா?
ஆன்லைன்ல பொருள் வாங்குற காலம் போய் இன்னைக்கு ஆட்சி வாங்குற காலம் ஆகி போச்சு. ஆட்சியே ஆன்லைன்ல வாங்கலாம் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆன்லைன்ல நிறுத்த முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தொழிலை மாத்திக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்தா மட்டும்தான் தொழில முன்னேற்றத்தை அடைய முடியும். ஒன்று மட்டும் நான் நிச்சயமாக சொல்லுவேன், இந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம். இந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சியிலே வியாபாரிகளுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு என்பதை மறுத்துவிட முடியாது. இந்த கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியிலே வியாபாரிகளுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. நமக்கெல்லாம் இன்றைக்கு பயமாக இருக்கிறது. 2 வெள்ளை அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள். 2 வெள்ளை அறிக்கையை பார்த்தவுடனே ஐயோ என்ன ஆகுமே தெரியலையே, கொடுத்த கடன் திரும்பி வருமா, வியாபாரம் நடக்குமா, பொருளை கொடுத்தவே பணம் வருமா அப்படிங்கிற ஒரு பயம் உண்டாகி இருக்கிறது. அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அரசியல், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நம்ம தொழில் இருக்கோம், நம்ம வியாபாரம் நடக்கும், நம்ம நியாயமா நேர்மையா நாணயமா இருக்கிற வரைக்கும் நம்முடைய தொழில் நடந்துகிட்டே இருக்கும். யாரும் எந்த விதமான ஆச்சரியமோ எந்த விதமான அச்சமோ கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்தீங்கன்னு சொன்னா, கோவை மாநகரம் வியாபாரிகள் செழித்து வளர வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற பகுதிகளிலே கட்டமைப்பு மேம்பட வேண்டும். சாலைகள் நல்லா போடணும். குறிப்பா கோயம்புத்தூர் எடுத்தோம்னா நம்ம எல்என்டி பைபாஸ், எல்என்டி பைபாஸ்ல எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் உங்களுக்கு தெரியும். போக்குவரத்து நெரிசல் அதிகமானா கடைக்கு வர்றவங்க கூட நாளைக்கு பார்த்துக்கலாமாங்க. ஆனா இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்குப்பா, நாளைக்கு போய் பார்த்துக்கலாமாங்க. அந்த வகையில வியாபாரமே பாதிக்கும். அப்படி அந்த போக்குவரத்து நெரிசல். அதே போல மெட்ரோ ரயில் வரணும், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வரணும். அதே மாதிரி இந்த அவினாசி பாலம் சின்னிமலையிலிருந்து நீலம்பூர் வரைக்கும் நீட்டிக்கணும். நீட்டிக்கிறதுக்கான உத்தரவு இருக்கு. வெகு விரைவில் அது நீட்டிக்கூடிய அந்த வேலைகள் நடக்கும்னு இன்னைக்கு நம்ம நம்பலாம். ஆனா இப்படி பல்வேறு விஷயங்களை எதுவெடுத்தாலும் வியாபாரிகள் எல்லோரையும் தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட வியாபாரிகளுக்கு சங்கம் இல்லை என்று சொன்னால் டொனேஷன் கொடுத்தே பிரச்சனையாகி போயிடும். சங்கம் இல்லைன்னு சொன்னா டொனேஷன் கேட்டா பரவாயில்ல, மிரட்டி கேட்கிற காலமெல்லாம் இருக்குது. மிரட்டி கேட்கிற காலமெல்லாம் இருக்குது. கடந்த காலங்களில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. மறுபடியும் அந்த மிரட்டி காக்கிற காலம் வந்தா சங்கம் இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். நம்முடைய அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களை வந்து நின்னாருன்னு சொன்னா எவ்வளவு தாங்க நிற்பானா? அப்ப வியாபாரிக்கு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா சங்கம் இருக்கணும். அந்த சங்கத்தில் எல்லாரும் உறுப்பினரா இருக்கணும். சங்கத்துடைய வளர்ச்சிக்கு நம்ம எல்லாருமே நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பாடுபடணும். அதனால சங்கம் தான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஆனா தனிப்பட்ட முறையில வியாபாரம் பண்ணலாம். ஆனா ஒரு பிரச்சனையில வந்தா தனிப்பட்ட மனிதனா நீங்க சாதிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. அதுல தப்பிக்கணும்னு சொன்னா நீங்க வந்து அரசியல் இருந்து தப்பிக்கணும், பல விஷயங்களை தாக்குதல் இருந்து தப்பிக்கணும். அப்படி தப்பிக்கணும்னு சொன்னால் இந்த சங்கம் தான் ஒரே பாதுகாப்பு. ஆனா சங்கத்தினுடைய ஒற்றுமை என்பது அவ்வளவு முக்கியம். ஆனா உங்க சங்கத்தினுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நாங்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதே போல நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர், எம்பி எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர், நாடாளுமன்றத்திலும் ஒரு ஆள் இருக்காரு, சட்டமன்றத்திலும் ஒரு ஆள் இருக்காரு. உங்களுடைய கோரிக்கைகள் எப்ப வேண்டுமானாலும் அன்பு சகோதரர் முத்துப்பாண்டி மூலமாக எங்களுக்கு சேர்த்து என்று சொன்னால் உங்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த சங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும். இன்னும் புதிய உறுப்பினர்கள் நிறைய சேர வேண்டும். அப்படி சேர்ந்து மிகப்பெரிய சங்கமாக வளர்ந்து இந்த வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று இந்த சிறப்பான நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் எங்கள் அனைவரின் சார்பாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.